பொதுமக்கள் எதுக்காக இல்லாமல் அவங்க மேலே எதுவுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களே, என்ன எதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணுறீங்க? நான் பேச அவங்க வந்து கை வாங்கினது ஃபர்ஸ்ட் அடிக்கல, நாம தான் அட்ரா பார்ப்போம், அவங்களும் அடிச்சிட்டாங்க. மரியாதையா பேசினதுக்கு தப்பு. ஏன்னா யூனிஃபார்மோட வேல்யூங்கிறது எனக்கும் தெரியும். அவங்க வயசுலேயும் மூத்தவங்க, யூனிஃபார்ம் இல்லாமல் இருந்தாலும் வயசுல மூத்தவங்க. கையா அட்ரா பார்ப்போம்னு சொல்லிட்டேன், தப்பு தான், என் மேலே தப்பு. என்ன அடிக்க வரீங்கன்னு கேட்டுக்கலாம், அட்ரா பார்ப்போம்னு சொன்னது தப்பு தான். அவங்க ஏதோ அரைஞ்சாங்க, நானும் தப்பா அடிச்சிட்டேன். ஆட்சியில கூட்டணி கட்சியா இருந்து இப்படியே அராஜகம் பண்றாங்க. கட்சி பேனர் அது என்ன பர்த்டே செலிப்ரேஷன் தானே பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு 12:05 எனக்கு 27 வயசு ஓப்பன் ஆகுது, ஜெயிலும் ஓப்பன் ஆகுது. என் ஃபேமிலியில் அழுதுருப்பாங்க, என் குழந்தையும் கேக்கு வெட்டு அவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறது அனைத்து மீடியாக்காரங்களுக்கும். அவங்க அனைத்து மீடியாக்காரங்க சப்போர்ட் இருந்தனால தான் என்னோட வீடியோ வைரல் ஆகி பொதுமக்களுக்கும் சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தப்பு வந்து இந்த கட்சிக்காரங்க தான். கட்சியில் இருந்த 2 பசங்க வந்து ரெக்வஸ்டாக கேட்டேன், இந்த தம்பி அவசரமாக வேலை இருக்குது எடுப்பா. அந்த 2 பசங்க எந்திரிச்சாங்க. அது பக்கத்தில் வந்து ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருந்தாரு. அவர் தான் ஆர்குமெண்ட் ஆரம்பித்து பேசணுமா, எனக்கு இது உங்கள் இஷ்யூ என்னவோ எனக்கு என்ன தெரியாது, என் இஷ்யூ என்ன உங்களுக்கு தெரியாது. நான் போராடி வேலை பார்த்தா தான் எனக்கு சம்பளம். நான் கொஞ்ச நேரம் தூங்காம தான் எனக்கு ஃபிக்ஸ் வந்துடும். அதான் மெடிக்கல் இஷ்யூ அவர்கிட்டையும் சொன்னேன். பேசியிருக்கப்போ ரெட் கலர் ஷர்ட் போட்டார்ல, வந்த செகண்ட் என்ன சொன்னார், பிசிஆர் கேஸில் உள்ள தள்ளிடுவேன், குடும்பத்துக்கு இல்லை. அப்போ தான் என் ட்ரிகர் ஆகலை. பேசியிருந்தப்போ முடியாதுன்றார். 1 மணி நேரம் சரி, 1 நாளாக இருந்தாலும் சரி, என் கட்சி பேனர் வச்சா மட்டும்தான் நான் வந்து உங்களெலாம் விடுவேன், நான் விடவே முடியாதுன்ட்டாங்க. இந்த ஏரியா வந்து நான் பிறந்த 4 வயசுலேருந்து தான் இருக்கேன். எனக்கு 26 வயசு ஆகுது. ஜங்ஷன் அது மணிமண்டபத்துலேருந்து கறந்து வரையுமே டிராஃபிக் ஏரியா. இதுதான் ஜிஹெச் இருக்குது. அவங்க எவ்வளவோ அவசரமாக போவாங்க, அதையும் சொல்கிறேன், இந்த மாதிரி கிளியராக சொல்கிறேன். அவங்க அவசரம் போவாங்கன்னு சொல்கிறேன். ரொம்ப ட்ரிக்காக தான் அவங்களுக்கு எனக்கு வாக்குவாதம் ஆச்சு. வாக்குவாதம் ஆகும்போது போலீஸ்காரங்க வந்தாங்க, சரி நீ போன்னாங்க. பொதுமக்கள் எதுக்காக இல்லாமல் அவங்க மேலே எதுவுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களே, என்ன எதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணுறீங்க? நான் பேச அவங்க வந்து கை வாங்கினது ஃபர்ஸ்ட் அடிக்கல, நாம தான் அட்ரா பார்ப்போம், அவங்களும் அடிச்சிட்டாங்க. மரியாதையா பேசினதுக்கு தப்பு. ஏன்னா யூனிஃபார்மோட வேல்யூங்கிறது எனக்கும் தெரியும். அவங்க வயசுலேயும் மூத்தவங்க, யூனிஃபார்ம் இல்லாமல் இருந்தாலும் வயசில் மூத்தவங்க. கையா அட்ரா பார்ப்போம்னு சொல்லிட்டேன், தப்பு தான், என் மேலே தப்பு. என்ன அடிக்க வரீங்கன்னு கேட்டுக்கலாம், அட்ரா பார்ப்போம்னு சொன்னது தப்பு தான். அவங்க ஏதோ அரைஞ்சாங்க, நானும் தப்பாக அடிச்சிட்டேன். அப்போ வந்து போலீஸும் நான் அப்போ கூட வட்டி வந்து விட்டுருந்தா கூட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனும் நான் அடிச்சிருந்தானோ உனக்கு எனக்கும் பிரச்சனையாக இருந்துச்சு. அவங்க நீ கட்சி மூலியமாக பிரச்சனை பண்ணால் பிசிஆர் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும். அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் தான் நான் அவங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு இருந்துச்சு. நீ எப்படியோ தப்பாக நினச்சிருப்பீங்க, ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் அடிச்சனால நீ டென்ஷன் ஆகிட்டீங்க. பாதுகாப்பு காவல்துறை நண்பன் அந்த இதில் தான் நாங்களும் பாதுகாப்பாக உங்களுக்கு கொடுத்தோம். அதில் வந்து டென்ஷனில் உனக்கும் டிக்கெட் ஆச்சு, எனக்கும் டிக்கெட் ஆச்சு, அதாவது தப்பாக நடந்து போச்சு. ஆனால் அவங்க மேலேயும் எந்த தப்பும் கிடையாது, அவங்க மேலே எந்த கம்ப்ளைண்ட். ஏன்னா அவங்க ஒரு சர்வீஸில் ஒரு 30-35 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு எஸ்எஸ்ஐயாக இருக்காங்க. அவங்க வந்து இதுக்கப்புறமும் அவங்க மேலே எதுவும் பேச வேணாம். அவங்களும் நல்ல மரியாதையா எந்த அடிப்படையில் உங்களுக்கு பெயில் கொடுத்தாங்க? நான் என்னன்னு தெரியலங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஜெயில் அவங்க வந்து வக்கீல் என்ன சொல்றாங்க, ரிமாண்டு அது போகும்போது அப்போ போகிறப்ப பேசியிருந்தப்போ தான் என்ன எதுக்காக போகிறாருன்னு அப்போ தான் விசாரிச்சிருந்தேன். ஸ்டேஷனே சொன்னாங்க. கேட்குறப்ப அவங்களுக்கு வந்து பர்த்டே அன்னைக்கு அந்த கட்சி தலைவர் பர்த்டே. இல்ல ஜெயில இருந்து உங்களுக்கு பிணை கொடுத்துருக்காங்கல்ல, எந்த அடிப்படையில் உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தாங்க? அது என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு என் வக்கீல் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். வக்கீல் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதை வந்து நீ குழப்பிட்டு ஏற்கனவே உனக்கு மெடிக்கல் இஷ்யூ இருக்கு, நாமளும் ஏதாவது ட்ரிக்கர் ஆனாலே அதே யோசிச்சுட்டு இப்போ தூக்கம் வராது, ஃபிக்ஸ் வந்துடும், எதுவுமே யோசிக்காம வீட்டில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, 1 வாரமோ 2 வாரமோ ஃபிக்ஸ் வராமல் இருந்து ஒரு ரெக்கவரி ஆகட்டும், டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்கு, வேலைக்கு கூட இப்போதைக்கு போக வேணாம், மேலே ஏதாவது ரிக்கவர் ஆகுதுன்னா வேலைக்கு போக வேணாம், நான் அப்புறமா உங்களுக்கு அல்ல அது எதுவுமே வக்கீல் தான் அவங்க தான் கேட்கணும். கவர்மெண்ட்டுக்கு என்னன்னா, அன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணாங்களே, அப்போ வந்து எனக்கு 25 தான், 17ஆம் தேதி எனக்கு 25. அன்னைக்கு ஜெயில் போகிற அன்னைக்கு எனக்கு 18 வயசு. 18ஆம் தேதி 26 வயசு எனக்கு. அன்னைக்கு 17ஆம் தேதி அவங்க செலிப்ரேஷன் கட்சிக்காரங்க பண்ணுறாங்க. பேனர் வச்சுலாம் ஒரு அவ்வளோ பெரிய இதெல்லாம் எடுத்துக்கலாம், அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. நாங்கள் தான் ஓட்டு போட்டுருக்கோம், நானும் டிவிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். ஆட்சி மாநிலன்ட்டு ஆட்சியில் கூட்டணி கட்சியாக இருந்து இப்படியே அராஜகம் பண்ணுறாங்க. கட்சி பேனர் அது என்ன பர்த்டே செலிப்ரேஷன் தானே பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட்டு 12:05 எனக்கு 27 வயசு ஓப்பன் ஆகுது, ஜெயிலும் ஓப்பன் ஆகுது. ஏன் நினச்சி பாருங்க, என் ஃபேமிலியில் அழுதுருப்பாங்க, என் குழந்தையும் கேக்கு வெட்டு அவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் கோரிக்கை என்னன்னா, ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நன்றி. 2வது என்னன்னா, காவல்துறை அவங்க எதுவும் பேச வேணாம், அவங்களும் மரியாதையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த நேரத்தில் கட்சிக்காரங்களை பகச்சிக்க முடியாது. எதுனாலும் என்ன ஆளுங்கட்சியில் இருக்காங்க, கூட்டணி கட்சியில் இருந்தால் அவங்கள ரிமார்க் பண்ணுவாங்க.
ஏன்னா எஸ்எஸ்ஐ போஸ்ட்ல இருக்கேன், ரிட்டைர்மெண்ட் ஆக போறாங்க. அவங்க மேலேயே ஃபர்ஸ்ட் புகார் கொடுத்துறீங்க? இல்ல இல்ல நான்லாம் கொடுக்கல. புகார் கொடுத்துறீங்களா இல்ல அந்த புகாரை வாபஸ் பண்றோமா? பரிதாபப்பட்டு நீங்க இது பண்றீங்களா இல்ல உங்க மேல தவற உணர்ந்து நீங்க வந்து இல்ல என் மேலேயும் தவறு இருக்கு, அவங்களே தவறு இருக்கு. ஏன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கவங்க டக்குனு கை வைக்க கூடாது. நான் அவங்களும் பொதுமக்களும் சரி, ஏன்னா 24/7 ஹவர்ஸ் அவங்களும் ஒர்க் பண்றாங்க. 24 மணி நேரமும் ஸ்டேஷனே இருப்பாங்க, ஃபேமிலியும் பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கும் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதனால ஆனால் அந்த மாதிரி டியூட்டிலாம் பார்த்துருக்கேன் லாக்டவுனில். ஸோ நான் வீட்டுக்கும் போகாமல் ஸ்டேஷனுக்கும் போகாமல் ரோட்லேயே இருந்து சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணியிருக்கோம். என்சிசி முடிச்சு லாக்டவுனில் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து சோஷியல் சர்வீஸில் எவ்வளோ போலீஸ்லாம் எவ்வளோ இன்க்ளூடாக இருந்துறாங்கன்னு பார்த்துருக்கேன். வழக்க ரத்து பண்ணு கோரிக்கை வைக்கிறீங்க? ஆமாம், வழக்கு ரத்து பண்ணணும். என் மேலேயும் வழக்கு ரத்து பண்ணணும். போலீஸ் ரிமார்க்கை அவங்களும் பொதுமக்களும் எடுத்துக்கணும். மைண்டு வந்து இப்போ தான் இருக்காங்க போலீஸ்காரவங்க, அந்த ரிமார்க் எடுத்துருங்க. என் மேலேயும் சோஷியல் சர்வீஸ் நிறைய பேர் போலீஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அது மூலமா உங்களுக்கு என்ன இது கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு ஆல்ரெடி வேலை போயிடுச்சு. நைட் டியூட்டி சிக்கன் ஃபார்மில் வேலை போயிடுச்சு. என்னால் ரெக்வஸ்டாக கேட்குறேன், வேலை போயிடுச்சு. குடும்ப சூழ்நிலை ரொம்ப இருக்குது. ஏதாவது வேலை கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்குறேன். நானும் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் தான். ஆர்மி தான் என் ஃபோக்கஸு. மெடிக்கல் இஷ்யூ ஆனால மெடிக்கல் அன்ஃபிட்டு, போலீஸ் அன்ஃபிட்டு. ஸோ இப்போ வந்து வேலை கிடைச்சா எனக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இன்டர் கேஸ்ட் மேரேஜ் நாங்கள் குடும்ப ரீதியாகவே எங்கள் அப்பா ஒதுக்கிட்டாங்க. முஸ்லீம் மதத்தை சேர்ந்தனால ஒதுக்கிட்டாங்க. முழுசாக என்ன பண்ணிட்டாங்க, என் பொண்ணுக்கும் முஸ்லீம் மதத்தை சேர்ந்த கம்யூனிட்டி இருக்குங்க, அது ஃபுல்லாக ஒதுக்கிட்டாங்க. இப்போ என்கிட்ட பேசவே கிடையாது எங்கள் அப்பா. இப்போ ஜெயிலுக்கு போகிறப்ப கூட எதிர்பார்த்தேன். என் பேர் தான். நான் இந்துவில் தான் இருக்கேன். ஒய்ஃப் வந்து முஸ்லீம்னால நான் இந்துவில் கேஸ்ட் கொஞ்சம் தாழ்ந்தவங்க தான். நான் அடிப்பு அனுப்பியிருக்கேன். அதனால் என் பொண்ணு இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றதுக்காக என் பொண்ணுக்கு வந்து முஸ்லீம் மதத்தை சேர்ந்தது அப்படியே எடுத்திருக்கேன். அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கட்டும். என் வழக்கு ரத்தம் பண்ணுங்க. அப்துல் ரஹீம் எஸ்எஸ்ஐ அவங்க பேர் உள்ள வழக்கையும் ரத்து பண்ணுங்க. என் வேண்டுகோள் தான்.